அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 22 வியாழக்கிழமை. புகழ்பெற்ற ஆங்கிலேய கவிஞர் ஜார்ஜ் கோர்டன் பைரன். நேற்று நம்ம கூறியது போலவே இன்னைக்கு இவரோட பிறந்த நாள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பாவில் மனித உணர்ச்சிக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் ரொமாண்டிசம் என்னும் கலை இலக்கியம் உருவாகி வந்தது. அந்த இயக்கத்தை முன்னெடுத்த படைப்பாளிகளில் ஒருவராக திகழ்ந்த ஜார்ஜ் கோர்டன் பைரனின் பிறந்த தினம் இன்று. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லண்டன் ஹோலர் ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1788. பிறவியிலேயே ஒரு கால் வளைந்திருந்ததால் பள்ளியில் மற்ற பிள்ளைகளின் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளானார். இவருக்கு 10 வயதாக இருந்தபோது அம்மாவுடன் நாட்டிங்ஹாமுக்கு குடிபெயர்ந்தார். முதலில் தெற்கு லண்டனில் டல்விச் நகர பள்ளியிலும் பிறகு ஹாரோவிலும் பயின்றார். பிறகு கேம்பிரிட்ஜில் உள்ள டிரினிட்டி கல்லூரியில் பயின்றார். 18 வயதில் முதல் கவிதை தொகுப்பான ஃபகிடிவ் பீசஸ் வெளியானது. இதற்கு எழுந்த கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் மறுப்பு கூறும் விதமாகவும் நியாயப்படுத்துதல் அடங்கிய 1000 வரிகளுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ஸ் ரெவியர்ஸ் என்ற இவரது படைப்பு வெளிவந்தது. போர்ச்சுகல், ஸ்பெயின், அல்பேனியா, கிரேக்கம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்றார். கிரேக்கத்தில் தங்களது துருக்கிய எஜமானர்களிடமிருந்து விடுபட இயங்கிக் கொண்டிருந்த மக்களை சந்தித்தார். சைல்டு ஹாரோல்ட் பில்கிரிமேஜ் என்னும் தனது சுயசரிதை கவிதைகளை இங்குதான் இவர் தொடங்கினார். 1811 இங்கிலாந்து திரும்பியவர் அடுத்த வருடம் தன் கவிதையை முடித்து விட்டார். வந்த உடனேயே இது மகத்தான வெற்றி பெற்றது. முதல் பதிப்பு வெளிவந்த 3 நாட்களில் விற்று தீர்ந்தது. அதன் பிறகு தொடர்ந்து கவிதைகளை வெளியிட்டார். தி ப்ரோஃபசி ஆஃப் டான் டே மற்றும் டான் ஜீவன் மற்றும் கவிதை நாடகங்களான ஃபெலியரோ, சர்டான் பாலஸ், தி டூ போஸ்காரி ஆகிய பல படைப்புகள் 1821 வெளிவந்தன. லண்டன் கிரீக் கமிட்டி இவரை நாடி வந்து துருக்கிக்கு எதிராக கிரேக்க விடுதலை போரில் உதவும்படி கேட்டுக்கொண்டது. போருக்காக 4000 பவுண்டு உதவியதோடு போர் திட்டமிடுதல்களிலும் கலந்து கொண்டார். இத்தாலியின் புரட்சி அமைப்பில் தலைவர்களில் ஒருவராக பணியாற்றினார். இதனால் கிரேக்கர்கள் இவரை ஒரு தேசிய வீரனாக கொண்டாடினர். தனது படைப்புகளால் மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாணியாலும் பரபரப்பாக பேசப்பட்டார். இவரது வாழ்க்கை ஆடம்பரம், காதல், கடன்கள், பிரிவுகள் என்ற அதீதமான ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கி இருந்தது. மாபெரும் ஐரோப்பிய கலைஞர்களில் ஒருவராக கருதப்படுவதோடு இன்றும் கூட உலகம் முழுவதும் இவரது கவிதைகள் பெரும் ஆர்வத்துடன் வாசிக்கப்பட்டு வருகின்றன. ஆங்கில, ஸ்காட்டிய புனைவியல் இயக்க கவிஞர்களில் முக்கியமானவராக போற்றப்பட்ட இவர் உடல்நிலை பாதிப்பால் ஜனவரி 22ஆம் தேதி 1824 கிரேக்க நாட்டின் மிசலோங்கியில் 36 வயதில் காலமாகிறார். இவரது இதயம் தனியாக பிரிக்கப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டது. மீதி உடல் தான் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டது. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. வியாழக்கிழமை ஜனவரி 22ஆம் தேதி. புகழ்பெற்ற ஆங்கிலேய கவிஞர் ஜார்ஜ் கோர்டன் பைரனை சந்திச்ச மகிழ்ச்சியோட வியாழக்கிழமை ஜனவரி 22 நிறைவு பெறுகிறது.
நாளை வெள்ளிக்கிழமை விடுதலை போராட்ட புரட்சி வீரர், கடுமையான புரட்சி வீரர், அவரை நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.